பட்டாம்பூச்சி கூட்டு புழுக்கலைங்கிறனாலே நினைக்கணுமா கூல் கூல் பட்டாம்பூச்சி. இது கலை இலக்கியம் சமூகம் என கடைக்கொடி மக்களுக்காய் சிறையடிக்கும் ஒரு கலக்கல் FM. வணக்கம் பட்டாம்பூச்சி. அடுத்ததான் நம்ம கேட்க போறது சட்ட புத்தகம். சட்ட புத்தகம் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில சட்டம் சம்பந்தமான பல்வேறு செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நமக்கு சட்டம் சம்பந்தமான செய்திகளை சொல்றதுக்காக ஒரு சிறப்பான ஆளுமை வந்திருக்காங்க. அவங்க வேற யாரும் இல்ல, ஆயிரக்கணக்கான மாணவர்களை வழிதோறும் தினம்தோறும் சந்திக்கின்ற சிறந்த தன்முனை பேச்சாளர், சமூக அவலங்களை புனையும் ஒரு சிறந்த படைப்பாளர், பெண்களுக்கான வழக்குகளை தீவிரமாக முன்னெடுக்கக்கூடிய வழக்கறிஞர், உடுமலைப்பேட்டையில் வசிக்கும் மனதிற்கினிய கவிஞர் திருமதி சத்யவாணி அவர்கள் இன்னைக்கு நமக்கு சட்டம் பத்தி சொல்றதுக்காக வந்திருக்காங்க. வாங்க, எந்த சட்டத்தை பத்தி அவங்க இன்னைக்கு விளக்க போறாங்க அப்படிங்கறத கேட்கலாம். அன்பு பட்டாம்பூச்சி உறவுகளுக்கு வணக்கம். நான் வழக்கறிஞர் சத்யவாணி, உடுமலைப்பேட்டையிலிருந்து. இன்னைக்கு சட்ட புத்தகம் பகுதியில நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு தமிழ்நாடு கந்து வட்டி தடை சட்டம் 2003. நம்முடைய பணத்தை இன்னொருத்தங்களுக்கு வாடகைக்கு விட்டு வட்டி வசூல் பண்ணணும் அப்படின்னா முறைப்படி நம்முடைய தாசில்தார் கிட்ட, அதாவது தாலுகா வட்டாட்சியர் கிட்ட லைசன்ஸ் வாங்கி இருக்கணும். ஒரு மனிதர் இன்னொரு மனுஷனுக்கு தன்னுடைய பணத்தை வட்டிக்கு கொடுக்கிறாரு அப்படின்னா கட்டாயம் 18% மேல வட்டி வாங்குறாரு அப்படின்னா அது கந்து வட்டியாக கருதப்படும் அப்படின்னு சட்டம் சொல்லுது. முழு நேர தொழிலாக வட்டிக்கு விடுறத பண்றாங்க அப்படின்னா லைசன்ஸ் இல்லாம அந்த தொழில பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுனா அது சட்டப்படி குற்றம். அன்றாட வாழ்க்கையில ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் கிட்ட கடன் வாங்காம இருக்கவே முடியாது. அப்படி ஒருத்தர் தன்னுடைய நண்பருக்கோ சொந்தக்காரருக்கோ ஒரு சில நபருக்கோ வட்டிக்கு வரவு செலவு பண்ணலாம். ஆனா அதுவே முழு நேர தொழிலாக ஒரு அலுவலகம் போட்டு தன்னுடைய பணத்தை முழுமையா வெளியில கொடுத்து பல நபர்கள் கிட்ட வட்டியை வசூல் பண்ணக்கூடிய தொழிலை செய்து வந்தார் அப்படின்னா வட்டாட்சியர் கிட்ட லைசன்ஸ் வாங்க வேண்டியது கட்டாய அவசியமா சட்டம் சொல்லுது. எப்படி ஒரு நகைக்கு அடகு கடை வச்சிருக்கிறாங்களோ அப்படி லைசன்ஸ் வாங்கி நடத்தக்கூடிய அடகு கடை போலதான் பணத்தை வட்டிக்கு விடுற தொழில். டெபாசிட் வாங்கக்கூடிய கூட்டுறவு சங்கங்கள், வங்கிகள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிதி நிறுவனங்கள் இந்த சட்டத்தின் கீழ் வரமாட்டாங்க. அவங்க நம்முடைய RBI கண்ட்ரோலுக்கு கீழே வந்துருவாங்க. இதற்கான வழிமுறைகளை எந்த சட்டம் வகுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு நபர் தன்னுடைய பணத்தை இன்னொரு நபருக்கு வட்டிக்கு விடும் போது 18% கிட்டத்தட்ட 1.5 வட்டி, அதுக்கு மேல வட்டி வசூல் பண்ணனா அது சட்டப்படி குற்றம், கந்து வட்டியாக கருதப்படுகிறது. ஆனால் இந்த நடைமுறைகள் எந்த சட்டம் சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1957 இயற்றப்பட்ட பணத்தை வட்டிக்கு விடுவதை நெறிமுறைப்படுத்தும் சட்டம் சொல்லுது. அதாவது மணி லெண்டிங் ஆக்ட். ஒரு பணத்தை வாடகைக்கு விட்டு அதன் மூலமா வட்டியை வாங்கி செய்யக்கூடிய தொழிலை நெறிப்படுத்துவதை குறித்து மணி லெண்டிங் ஆக்ட் சொல்லுது. சோ எந்த ஒரு மனுஷங்களும் தன்னுடைய பணத்தை இன்னொரு மனுஷனுக்கு வட்டிக்கு விடுறது அப்படிங்கறது ஒரு அத்தியாவசிய தேவையாக 1-2 முறை இருக்கலாமே தவிர முழு நேரமும் இதையே தொழிலா பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கம்பல்சரி நம்ம லைசன்ஸ் வாங்கிருக்கணும். பெரிய ப்ரொசீஜர் ஒண்ணும் கிடையாது. தாசில்தார் கிட்ட நான் இந்த மாதிரி முழு நேரமா என்னுடைய பணத்தை நான் பொதுமக்கள் கிட்ட இருந்து எந்த பணத்தையும் வைப்பீடாக வாங்கல. வைப்பீடாக வாங்குவதாக இருந்தால் அது RBI கண்ட்ரோலுக்கு கீழே வங்கியாக செயல்படக்கூடிய தொழிலாக மாறிவிடும். நான் வைப்பீடாக எந்த பணத்தையும் வாங்கல, மாறாக என்னுடைய சொந்த பணத்தை வெளியில இருக்கக்கூடிய நபர்களுக்கு குறிப்பிட்ட வட்டிக்கு கொடுத்து வாங்கும் தொழிலை செய்ய விரும்புறேன் அப்படின்னு சொல்லுகிற போது நம்முடைய தாசில்தார் வட்டாட்சியரிடம் அனுமதி வாங்கிக்கலாம். இதுல இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, ஒரு சாதாரண மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில கடன் வாங்காம ஓட்டவே முடியாது. ஆனா ஒவ்வொரு மனுஷனும் கடன் வாங்குகிற போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது நம்ம என்னென்ன விதமான டாக்குமெண்ட்ஸ் அவங்க கிட்ட கொடுக்கறோம் அப்படிங்கிறது. பொதுவா கடன் வாங்கினா என்ன கொடுப்போம்? ப்ராமிசரி நோட், கிராமப்புறங்கள ப்ரோ நோட் அப்படின்னு சொல்லுவோம். ப்ராமிசரி நோட் எழுதி கொடுக்கும். அந்த ப்ராமிசரி நோட் எழுதி கொடுக்கிற போது தொகை, உங்களுடைய முகவரி உள்ளிட்ட விவரங்கள், பெயர், தேதி உள்ளிட்டவற்றை கட்டாயம் எழுதி கொடுக்கணும். பூர்த்தி செய்யப்படாத ப்ராமிசரி நோட்டை எழுதி கொடுக்கறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்து. கடன் வாங்கும் போது நமக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்கோ கடனை திருப்பி செலுத்துகிற போதும் ஆர்வமாக இருந்தா மட்டும்தான் கடன் கொடுத்த அவங்களுக்கும் பிரச்சனை இல்லாம இருக்கும், கடன் வாங்கின நமக்கும் பிரச்சனை இல்லாம இருக்கும். அடுத்தது, ஒரு ப்ராமிசரி நோட் 3 வருஷத்துக்கு மட்டும்தான் செல்லும். இன்னத்த தேதியில நம்ம ஒருத்தங்களுக்கு ப்ராமிசரி நோட் எழுதி கொடுத்து கடன் வாங்குறோம் அப்படின்னா 3வது வருடம் முடிந்த இன்னைய தேதியில அது காலாவதி ஆயிடும். அந்த காலாவதி ஆகிறதுக்கு முன்னிட்டு இருவரும் சேர்ந்து அந்த ப்ராமிசரி நோட்டை புதுப்பிச்சுக்கிறதோ அல்லது அந்த ப்ராமிசரி நோட்டிற்கு பின்னிட்டு வரவு வச்சுக் கொள்வதோ சட்டத்தின்படி
செல்லுபடியாகும். அந்த வரவு வச்சு கொண்ட தேதியிலிருந்து மீண்டும் ஒரு 3 ஆண்டு காலத்திற்கு அதே ப்ராமிசரி நோட் செல்லும். அடுத்ததான் நம்ம கொடுக்கிற டாக்குமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா காசோலை, அதாவது பேங்க் செக். எப்போ யாருக்கு செக் கொடுத்தாலும் அந்த நம்பரை எழுதி யாருக்கு கொடுத்திருக்கோம் அப்படிங்கிற விபரத்தை தயவு செஞ்சு அந்த கவுண்டர் ஃபைல்ல எழுதி வைங்க. அதாவது அந்த செக்கை கிழிச்சது போக மிச்சம் இருக்கக்கூடிய அந்த கட்டைன்னு தமிழ்ல சொல்லுவோம், அந்த கட்டை பகுதியில எழுதி வைங்க. அப்படி எழுதி வச்சாதான் 2-3 ஆண்டுகள் கழித்து அந்த செக் யாருக்கு போயிருக்கு, எந்தெந்த செக் எல்லாம் நம்ம பேங்க்ல போட்டு பணம் எடுத்திருக்கிறாங்க, எந்தெந்த செக் எல்லாம் இப்ப வரைக்கும் வசூலாகப்படாம வெறும் செக்கா மத்தவங்க கையில இருக்கு அப்படின்னு கணக்கு பாக்குறதுக்கு சௌரியமா இருக்கும். செக் கொடுக்கற போது நீங்க யாருக்கு கொடுக்கறீங்க அப்படின்னு அக்கௌண்ட் பேயின்னு கிராஸ் பண்ணி அந்த செக்கினுடைய ஒரு முனையில் கிராஸ் பண்ணி கொடுக்கணும். சரியான தேதி, சரியான தொகை, சரியான விவரங்கள் பூர்த்தி செய்யப்பட்ட காசோலைகளை கொடுக்கணும். பூர்த்தி செய்யப்படாத காசோலைகளை வெறும் கையெழுத்து மட்டும் போட்டு கொடுக்கிற போது அதை வாங்கி கொண்ட சென்ற நபர்கள் நம் மீது பின்னாடி ஏதாவது வரவு செலவுகளை குளறுபடி வருகிற போது அதிகமான தொகையை ஃபில் பண்ணி அதை போட்டு எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ப்ராமிசரி நோட்டையும் ஃபில் பண்ணி தான் கொடுக்கணும், காசோலைகளையும் முழுவதுமாக எழுதி கொடுக்கணும். அடுத்தது அடமான பத்திரங்கள், கிரைய உடன்படிக்கை பத்திரங்கள், கிரைய பத்திரங்கள், இதெல்லாம் நம்ம அவங்களுக்கு எழுதி கொடுப்போம். கடன் கொடுக்கறவங்க உங்க சொத்தை குறிச்சு அடமான பத்திரம் எழுதி பதிவு பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க, அதை நம்ம பதிவு பண்ணி கொடுப்போம். இதெல்லாம் சட்டப்படியான டாக்குமெண்ட்ஸ். அடமான பத்திரம் எழுதி பதிவு பண்ணி கொடுக்கற போது நம்ம கடனை திருப்பி கொடுத்தா அவங்க அந்த அடமான பத்திரத்தை ரத்து செய்து கொடுப்பாங்க. சில பேர் நிறைய கடன் வாங்குவாங்க, சொத்தை சும்மா ஒரு கிரைய உடன்படிக்கை போட்டு வைப்பாங்க, ஒரு வருஷ காலம் 3 வருஷ காலம் அந்த மாதிரி. அப்போ கடன் திருப்பி செலுத்துகிற போது அந்த கிரைய உடன்படிக்கையை அவங்க ரத்து பண்ணுவாங்க. ஆனா கிரைய உடன்படிக்கை என்பது நம்முடைய சொத்தை அவர்களுக்கு கிரயம் செய்து கொடுப்பதற்காக முன்னிட்ட ஒரு ஏற்பாடு ஆவணமே தவிர கடன் வாங்குவதற்கான ஆவணம் அல்ல. இது இருதரப்பும் அவர்களுக்குள்ளாக பேசி ஒரு முடிவை எடுத்து பண்ணிருக்காங்களே தவிர சட்டப்படி கடன் வாங்குவதற்கு கிரைய உடன்படிக்கை போட்டு கொடுக்கலாமா அப்படின்னா அது தப்பு. அதே போல கிரையமே செஞ்சு கொடுத்துறது. ஒரு அதிகபட்சமான தொகை வாங்குறோம், மாசம் மாசம் வட்டி கொடுக்கறோம், ஆனா சொத்தை ஃபுல்லா அவங்க பேர்ல நம்ம விற்பனை ஆவணமாக எழுதி கொடுத்துறது. அப்ப என்ன நடக்கும்னா நம்ம கடனையோ வட்டியோ கொடுக்கலன்னா அந்த முழு சொத்தம் அவங்க பேர்ல தான் இருக்கு. அதுக்கு மேல அது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கணும், இல்ல உங்களுடைய நான் கடன் தான் வாங்கினேன் அதுக்குதான் இந்த ஆவணம் எழுதி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அங்க செல்லுபடியாக. கடன் கொடுப்பதும் முறையாக இருக்க வேண்டும், கடன் வாங்குவதும் முறையாக இருக்க வேண்டும். கடனை வாங்கும் போது இருக்கக்கூடிய ஆர்வம் கடனை திருப்பி செலுத்துவதிலும் இருக்க வேண்டும். இதெல்லாம் சரியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மணி கொடுத்து, அதாவது பணத்தை கொடுத்து வாங்குவதல்ல, யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அவ்வளவுதாங்க. மீண்டும் சட்ட புத்தகம் பகுதியில வேறொரு சட்டத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. நேயர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது சட்ட புத்தகம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் வழக்கறிஞர் கவிஞர் திருமதி சத்யவாணி அவர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் இதுபோல் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல கலக்கலா ஒரு புத்தக அறிமுகம். வாங்க வாங்க வந்துட்டே இருங்க. ஏனுங்கண்ணா, இந்த வாரம் என்ன புக் வந்திருக்குங்க? அம்னே, கவிஞர் கோவை ஆனந்தனோட வேர்களின் உயிருங்கிற ஒரு கவிதை புக் வந்திருக்குது அண்ணே. நல்லா இருக்குது, அதைத்தான் புரட்டிட்டு இருக்கிறேன். ஓ, வேர்களின் உயிர் நல்லா இருக்குங்களே. ஆமா கண்டோ. அப்புறம் இன்னொரு செய்தி சொல்றேன் கேளு. இந்த கவிஞர் கோவை ஆனந்தனுக்கு சிங்கப்பூர்ல இருந்து அழகர்சாமி அறக்கட்டளைன்னு ஒரு அமைப்பு ஒண்ணு சிறந்த இளம் கவிஞருக்கான விருது அறிவிச்சிருக்குது கண்ணோ. அப்படிங்களா? அப்ப ரொம்ப சிறப்பு தான். அப்ப நானே இந்த புத்தகத்தை படிச்சு போடுறேன். அவங்க நம்பர் இருந்தா சொல்லுங்க. சொல்றேன், குறிச்சுக்கோ. சொல்லுங்க சொல்லுங்க. 90-03-70-70-02 அம்னி. நானும் ஒருக்கா சொல்றேன், சரியான்னு பாத்துக்கோங்க. 90-03-67-70-02. சரிங்களா? சரிதான் சரிதான். ஆமாங்கோ, இதை கேக்குறவி நீங்களும் எல்லாருமே ஒரு புத்தகத்தை வாங்கி போட்டு தம்பியை கூப்பிட்டு ஒரு வாழ்த்திருங்க. அவ்வளவுதான். வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல கலக்கலா ஒரு புத்தக அறிமுகம். வாங்க வாங்க வந்துட்டே இருங்க.